ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு லாங் வீடியோவாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அப்போதாங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள சொன்னாலாம் அது புரியாது. சரி, ஓகே, ஒரு லாங் வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் வீடியோ எடுக்கிறோம். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கேமராலாம் திருப்பி வச்சு எடுக்கலாம், அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா அதில் பாதி தலையே தெரியல. யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், நான் இப்போ தான் கற்றுக்குட்டி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்பப்போ எனக்கு இந்த பாசிப்பயிறு தோசை, தட்டைப்பயிறு தோசையெல்லாம் அப்பப்போ ஆட்டி செய்கிறது பிடிக்கும். ஆனால் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால இப்போல்லாம் முடியறது இல்லைங்க. அதனால் நான் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் பார்த்தீங்கன்னா அது வந்து முன்னாடியே மாவாக நல்லா ப்ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிறதுங்க. அப்போ நமக்கு வந்து இனிமே ஒரு மணி நேரம் ஊற வச்சோன்னா அது சீக்கிரம் நமக்கு ரெடி ஆயிரும். எனக்கு வெளியே நிறைய பிராண்டில் விற்கிறாங்க, இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணுற மாதிரி வராது இல்லைங்க. நம்ம எந்தெந்த அரிசியில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி மட்டும்தான் நான் போடுவேன். ரேஷன் அரிசியெல்லாம் போடுறதே இல்லைங்க. ப்ரீமிக்ஸ்க்கு மட்டும் நாங்கள் நம்ம எப்போ சுடுற தோசைக்கு எல்லாம் வந்து ரேஷன் அரிசி போட்டுப்போம். ஆனால் ப்ரீமிக்ஸ்க்கு வந்து அந்த ஸ்மெல் வந்துடும் அப்படின்ட்டு நல்ல அரிசி தான் போடுவேன் நான் எப்போவுமே. அதனால நான் அந்த பாசிப்பயிறு தோசை அப்போதான் ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சிட்டா அது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாசிப்பயிறு தோசை ரொம்ப முருகலாக இருக்கும். அதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து 1 கிலோ அளவில் இருந்தால் போதுங்க. அரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு பாசிப்பயிறு 1/4 கிலோ, உளுந்து வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் இருந்தால் போதும், அதிகமாக தேவையில்லை. அப்புறம் வெந்தயம் நான் போடலிங்க. வெந்தயம் போட்டால் அது உங்களுக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டும் அப்படின்ட்டு வெந்தயம் நான் போடல. இது எல்லாத்தையுமே முந்தின நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெயிலில் ஒரு வெள்ளை துணியை விரிச்சு போட்டு நான் கட்டல்லே காய வச்சிட்டேங்க. நல்ல வெயில் அடிச்சது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அதனால எனக்கு மத்தியானத்துக்குள்ளேயே சீக்கிரமா காஞ்சிருச்சு அரிசி எல்லாமே. அப்புறம் எங்க பக்கத்துல தானங்க மிஷின் இருக்குது, அதனால கொடுத்து அங்கேயே அரைச்சிக்கிட்டோம். இந்த ப்ரீமிக்ஸ் மட்டும் இல்லைங்க, எனக்கு வந்து தட்டைப்பயிறு தோசை, அடை தோசை மிக்ஸு, இது எல்லாமே ப்ரீமிக்ஸ் தெரியும். உங்கள் யாராச்சுக்கு வேணும்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு இன்னொருத்தங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது தப்பே இல்லைங்க. இது ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து பண்ணலானுமே. எனக்கு வந்து அதில் எந்த ஒரு கூச்சம் இல்லை. யாரும் என்னென்னமோ போட்டு கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு நல்ல ப்ராடக்டை என் மனசறிஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அதில் எந்த ஒரு கில்ட். நீங்கள் இந்த மாவு வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசை சுடுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும், நல்லா ஊறும் மாவுமே. ஓகேங்க, நான் சுட்டு அந்த அன்னைக்கு நாங்கள் எதுவுமே பண்ணல. அதனால் பார்த்துட்டிங்கன்னா நான் இட்லி மிளகா அப்படி இருந்தது, அதை வச்சே சாப்பிட்டேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.